உறவுகளுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் தீபா. இது நல்ல ஒரு டேஸ்டான ஒரு ஹெல்த்தியான சாப்பாடுன்னு கூட சொல்லலாம். அப்படியான ஒரு சாப்பாடு தான் இன்றைக்கு செய்ய போகிறோம். அப்படி என்ன சாப்பாடுன்னு யோசிக்கிறீங்களா? இந்த கையில் இருக்கிற இவ்வளவு பொருட்களையும், அதாவது குறுகிய பொருட்களை வச்சுக்கொண்டு தான் இந்த சாப்பாட்டை செய்ய போகிறோம். இந்த சாப்பாடு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது முருங்கைக்காய்க்குள்ள முட்டை போட்டு ஒரு கறி வைக்க போகிறோம். கேட்கவே ஆசையாக இருக்கா? உண்மையாகவே இது நல்ல ஒரு டேஸ்டியான சாப்பாடு. இவ்வளவு பொருட்களும் தான் தேவை. அதாவது முட்டை, முருங்கைக்காய், உள்ளி, தக்காளி பழம், வெங்காயம், பச்சை மிளகாய், கிழங்கு இல்லாதவங்க பிளாக்கொட்டை போடலாம், அப்படியும் இல்லாட்டி கருவாடு போடலாம். ஆனால் இந்த முட்டையில தான் முக்கியமான வேலை திட்டமே இருக்கு. இந்த முட்டை தான் இந்த முருங்கைக்காய் கறிக்கு டேஸ்ட் கொடுக்க போகுது. ஒரு அண்ணா வந்து கொமெண்ட்ல சொல்லிக்கொண்டே இருந்தீங்க, இந்தியாவில் இருக்கிற அண்ணா, நீங்க எல்லா வீடியோக்குமே கொமெண்ட் பண்ணுவீங்க. அதாவது அந்த உடைச்சி ஊற்றின முட்டை குழம்பு சாப்பிட நல்லா இருக்கும் தீவா, டேஸ்ட்டாக இருக்கும், அதுதான் எனக்கு பிடிக்குமெண்டு உங்களுக்காகவே இன்றைய காணொலி என்றே சொல்லலாம். சரி வாங்க நேரடியாக காணொலிக்குள்ளே போயிடுவேன். கையில் இருந்த இவ்வளவு பொருட்களோட இன்னும் என்னென்ன பொருட்கள் சேர்க்கணும்னு பார்த்துருவோம். நாங்கள் முதலாவது தேங்காய் பால், உப்பு, தேங்காய், கடுகு, வெந்தயம், சீரகம், மற்றது மிளகாத்தூள். இவ்வளவு தான் இதற்கு தேவையான பொருட்கள். வளமை போல் அடுப்பை பற்ற வச்சிருவோம். ஏன்னா இது குயிக்காக டேஸ்ட்டாக செய்யக்கூடிய ஒரு சாப்பாடு. இப்போ அடுப்பு நல்லா எரியுது. இந்த நேரத்தில் நாங்கள் வளமை போல் சட்டியை வச்சிருவோம். அதாவது இந்த குட்டி சட்டியை வச்சிருவோம். சரி, இப்போ சட்டி நல்லா சூடாகிட்டு இதில் நாங்கள் எண்ணெயை ஊற்றிடுவோம். எண்ணெய் நிறைய ஊற்றுறேன்னு யோசிச்சிடாதீங்க, இது சின்ன சட்டி தானே, அப்போ உங்களுக்கு பார்க்க அப்படி தான் தெரியும். குறைஞ்சதொரு 3 ஸ்பூன் அல்லது 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறீங்கன்னா காணும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இப்போ அதில் நாங்கள் வளமை போல் இந்த கடுகு, வெந்தயம், சீரகம், என்னத்துக்காக நான் இந்த கடுகு, வெந்தயம், சீரகம் சேர்த்து வச்சிருக்கிறேன்டா, இது ஒவ்வொரு நாளுமே சொல்லணும்னு யோசிச்சுட்டு மறந்துடுவேன். இப்போ நாங்கள் மிளகாத்தூள் வரைக்கேக்க கடுகு 50, வெந்தயம் 50, சீரகம் 50 எல்லாத்தையுமே ஒண்டா வாங்கிட்டு அதை கொஞ்சம் வறுத்துட்டு அதுக்குள்ளேயே கருவேப்பிலையையும் போட்டு வறுத்துட்டு அப்படி எல்லாம் ஒண்டா சேர்த்து வைக்கிறதால தான் நான் இந்த கறிக்கு கருவேப்பிலை போடாத மாதிரி உங்களுக்கு எல்லாம் தெரியுது. ஆனால் இந்த கறியில் கருவேப்பிலை இருக்கும். ஆல்ரெடி நான் இதுக்குள்ளேயே எல்லாத்தையுமே வறுத்து வச்சிடுறது. அது அம்மா செய்து தருவாங்க, அப்படி டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாமேன்றதால அப்படி வறுத்தே தருவாங்க, அப்படியே தூக்கி போடுற மாட்டேதான். அதனால தான் அந்த கறிக்கு கருவேப்பிலை போடுறது இல்லையான்னு நிறைய பேர் கேட்பீங்க. சரி, ஓகே. இப்போ பாருங்க, கடுகு, வெந்தயம், சீரகம் அதில் போட்டுருவேன். ஓகே, நல்லா பொரிஞ்சுட்டு எண்ணெய் நல்லா கொதிச்சுட்டு அதில் அடுத்தது வெங்காயம், பச்சை மிளகாய், இந்த டைம்லையே உள்ளியையும் போட்டுருவோம். மாறி ஒரு கிழங்கு முள்ளை விழுந்துட்டு. சரி, இப்போ எல்லாத்தையும் போட்டு அப்படியே கிண்டிடுவோம். இன்றைக்கு உங்களோட வீட்டை திடீர்னு யாராவது வந்துட்டாங்க, வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை வச்சு நல்ல டேஸ்ட்டாக கறி வச்சு கொடுக்கணும்னு யோசிச்சிங்கன்னா இப்படி ஒரு கறியை செய்து கொடுங்க. அதுக்கப்புறம் அவங்க உங்களோட வீட்டை இருந்தே போக மாட்டாங்க. யோசிக்க போறீங்களா, அப்படி வீட்டை இருந்தால் நான் தான் ஒவ்வொரு நாள் சமைச்சு கொடுக்கணும்? அப்படியெல்லாம் இல்லை, அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கறி. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் இதை ஒரு வித்தியாசமான முறையில் செய்து பார்த்தீங்கன்னா அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் தானே. அதுக்காக தான் இந்த காணொலி உங்களுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆகலும் பொன்னிறமாக வதங்கக்கூடாது. அரை பதத்திலேயே வச்சு இதுக்குள்ளே நாங்கள் முருங்கைக்காவையும் கிழங்கையும் போட போகிறோம். முருங்கைக்காய் போங்க உள்ள, அடுத்தது கிழங்கு போங்க உள்ள. சரி, இது ரெண்டையும் நல்லா வதக்குவோம். ஏன்னா இப்போ வெங்காயத்தை பொன்னிறமாக வதங்கிட்டு முருங்கைக்காவையும் அதுக்கு பிறகு கிழங்கையும் போட்டால் எல்லாமே கருகிடும். அதுக்காகத்தான் அரை பதத்தோடையே முருங்கைக்காவையும் கிழங்கையும் போட்டு வதக்குறோம். இதை ஒரு கொஞ்ச நேரம் மூடி வைப்போம். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சா அது வதங்கிடும் டக்காண்டு. கல்யாண சமையல் சாதம், தீபா வீட்டை முட்டை குழம்பு. சரி, இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகிட்டு திறந்து பார்ப்போம். இப்போ இதை நல்லா கிண்டிட்டு இந்த நேரத்தில் நாங்கள் மேலால் தக்காளி பழம் போட்டுருவோம். சரியா, தக்காளி பழத்தை இப்படி மேலால் போட்டுட்டு கிண்டக்கூடாது, மூடி வச்சிருவோம். இதையும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடுவோம். சரி, இப்போ திறந்து பார்த்துருவோம். ஏன்னா இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. நாங்கள் தக்காளி பழத்தை போட்டு கிண்டவே இல்லை, அப்படியே மேலால் வச்சிருக்கிறோம். இப்போ திறந்து பார்த்துட்டு கிண்டிடுவோம். இங்கே பாருங்க, இப்படி தக்காளி பழம் அவிஞ்சிட்டு.
வாசனை வருது இல்லை. இது பொண்ணுலமா வதங்கிடுங்க பாருங்க எப்படி இருக்குண்டு கிழங்கெல்லாம். அதான் ஒரு 5 நிமிஷம் வதக்கினீங்கன்னா காணும் தக்காளி பழத்தை போட்டதுக்கு பிறகு. இப்போ இந்த நேரத்தில் நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற 2வது பாலை ஊற்றிடுவோம். ஏன்னா எனக்கு அடுப்பு நல்லா எரியுது. இந்த நேரத்தில் 2வது பாலையும் ஊற்றிட்டு இந்த கறிக்கு தேவையான உப்பையும் போடுவோம். அடுத்தது வந்து இந்த கறிக்கு சுவை தரக்கூடிய மிளகாத்தூள். இனிமேல் நான் ஒவ்வொரு நாளும் காணொலியில் இப்படியே சொல்லிட்டு இருந்தேன், எல்லோரும் எனக்கு அடிக்க வருவீங்க. ஏன்னா நிறைய பேர் ஒவ்வொரு காணொலிக்கு கீழேயும் கொமெண்ட் போடுறீங்க, இந்த மிளகாத்தூளை செய்து காட்டினா என்னன்னு. செய்து காட்டுறேன் கண்டிப்பாக. இந்த சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை இந்த மிளகாத்தூளை செய்து காட்டுறேன். எல்லாத்தையுமே கிண்டிடுவேன். ஆனால் இந்த கறி கொஞ்சம் குழம்பாக தான் இருக்கும். ஆகலும் வதங்கி அப்படி கட்டியாக வராது, ஒரு அளவு குழம்பாக இருக்கும். சரி, இப்போ எல்லாத்தையுமே கிண்டி விட்டாச்சு. இனி மூடிடுவேன். மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற மட்டும் ஓரளவு கொதிக்கட்டும். இந்த கொதியிலேயே வந்து இந்த முருங்கைக்காவும் தக்காளி பழம் கிழங்கு எல்லாமே நல்லா அவியட்டும். இப்போ மூடி வச்சிடுவோம். நாங்கள் இப்போ வந்து நாங்கள் இந்த மூடி வச்சிருக்கிற முருங்கைக்காயை திறந்து பார்த்துருவோம். இப்போ அவிஞ்சிருக்கு. எப்பயுமே முருங்கைக்காய் அவியக்கு ஒரு வாசம் வரும். அந்த முருங்கைக்காய் கறியோடையே சோறு சாப்பிடலாம். இந்த முருங்கைக்காவோட கருவாடு, இந்த முருங்கைக்காவோட கிழங்கு இதெல்லாம் சேர்த்தா தனியாகவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதோட முட்டையை ஊற்றினா இப்படி இருக்க மட்டும் யோசிச்சு பாருங்கள், இந்த கறி எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கட்டியாக கறி வற்றிட்டு இந்த நேரத்தில் நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற 1வது பாலை ஊற்றிடுவோம். 1வது பால் ஊற்றினதுக்கு பிறகு பாருங்கள் கறியோட கலர் வந்து மாறிடும். இந்த நேரத்திலேயே நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற இந்த முட்டையை உடைச்சி இதில் ஊற்றிடுவோம். இன்றைக்கி நான் வந்து 3 முட்டை சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ முட்டை தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துருங்க. இனி வந்து நாங்கள் கிண்டக்கூடாது, ஒன்றுமே செய்யக்கூடாது, இப்படியே மூடி வச்சிட வேண்டியது தான். கடைசியாக வந்து தேங்காய் பாலை விட்டுட்டு தேங்காய் பால் கொதி வாரத்துக்கு இடையில் இந்த பச்சை முட்டையை அப்படியே உடைச்சி ஊற்றிட்டு தணலில் விட்டுருங்க. இங்கே பாருங்கள், இப்போ அடுப்பில் இருக்கிற நெருப்பெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு தணலில் விட்டுருங்க. அது அப்படியே ஒரு 5 நிமிஷம் அதுவும் அவிஞ்சு வரட்டும். சிலருக்கு அது ஒம்லெட்டாக இருந்தால் பிடிக்கும், சிலருக்கு நல்லா அவிஞ்சா பிடிக்கும். உங்களுக்கு அப்படி விருப்பமா அதுக்கேற்ற மாதிரி செய்யுங்க. கடைசியாக முட்டை போட்டதுக்கு பிறகு கிண்டவே கிண்டாதீங்க, அப்படியே கறியை மூடி வச்சிருங்க. அதுக்கு பிறகு நீங்கள் சாப்பிட்ற நேரம் எடுத்து இந்த கறியை உங்களோட சோத்தோடு வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். யாராவது வீட்டை திடீர்னு வந்துட்டாங்கன்னா இப்படி ஒரு முறையில் இந்த கறியை செய்து கொடுங்க. இப்போ பாருங்கள், 5 நிமிஷத்துக்கு பிறகு முட்டையெல்லாம் எப்படி இருக்காண்டு ஓரளவு பாயில் ஆகிட்டு, அதாவது ஒரு அளவு அவிஞ்சிட்டு இந்த குழம்புலையே. இப்போ நாங்கள் கடைசியாக இதுக்கு கருவேப்பிலையை போட்டுருவோம். ஏன்னா கருவேப்பிலையை கடைசியாக போட்டிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கு. இனி மறுபடியும் மூடி வச்சிடுவோம். ஒரு 5 நிமிஷம் இது கொதிக்கட்டும் அப்படியே. அல்டிமேட் டேஸ்ட்டு. இதுதான் இந்த உடைத்த குழம்பு என்ன நம்ம ஸ்பெஷல். பொரிச்சு போட்டாலும் அவிச்சு போட்டாலும் அந்த கிரேவியில் இது உள்ளே போகாது. அந்த முட்டையை உடைச்சி டெக்டாக ஊற்றி அது குழம்பாலே கொதிச்சு அது ஒரு சுவை வருமாருங்க. அந்த காஞ்சு அப்படின்னா ரொம்பவும் வறுபட்டுருக்காம அது ஒரு வலி வலிட்டு தொண்டைக்குள்ளே போகும்போது அப்படியே ஒரு குதூகலமாக இருக்கும்.